16ஆம் அதிகாரம் 19 to 31ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. என்ன சம்பவம்னா, ஐஸ்வர்யவான் லாசரு குச்சி. சரிங்களா? அதில் அவன் ஐஸ்வர்யவான் லாசரை பற்றி உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அவன் மரண தருவாயில் அவனுக்கு ஆத்மபாரம் வரல. எப்போ வருதுன்னா, அவன் அந்த இடத்துல அக்னியில் இருக்கும்போது அவனுக்கு ஆத்மபாரம் வருது. நம்ம எப்படி இருக்கோம்? ஏன்னா நம்ம 16:31 என்ன போட்டிருக்குன்னா, அவன் என்ன சொல்லுவான்னா, 5 சகோதரர்கள் எனக்கு இருக்காங்க. 27ஆம் வசனத்தில் இருக்குது. எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு. சரியா? நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உண்மை வேண்டிக் கொள்ளுன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட கேட்பார். சரிங்களா? இப்போது நம்ம நல்லா இருக்கும்போதே ஏசு கிறிஸ்துவ நம்ம பிடிச்சிக்கணுன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு காட்சி தருகிறார். சரிங்களா? நம்ம நல்லா இருக்கும்போதே, நம்ம இயேசு அறிந்திருக்கும் போதே மற்றவர்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே நம்ம எப்படி இருக்கணும்னா, சாட்சியாக நம்ம மற்றவர்களுக்கு அறிவிக்கணும்னா, அவனுக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. நான் அந்த வேதனையுள்ள இடத்துல இருந்தான் சொல்கிறான ஒழிய, நல்லா இருக்கும்போது அவன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தானா பரலோகத்துக்கு வந்திருப்பான். அப்படி தானே? ஆனால் நல்லா இருக்கும்போது அவன் சொல்லவே இல்லை. சரிங்களா? அந்த எரிகிற நரகத்தில் இருக்கும்போது தான் அவனுக்கு ஆத்மபாரம் வருது. நமக்கு எப்போ ஆத்மபாரம் வரணும்? இப்போவே ஆத்மபாரம் இருந்துச்சுன்னா, நம்ம அநேக பேரை நம்ம சுவிசேஷம் அறிவித்து மற்றவர்களை நம்ம கிறிஸ்துவுக்கு நேராக நம்ம திருப்புக்கு ஆண்டவர் நமக்கு வழி நடத்துவார். சரிங்களா? மரித்தோல் இருந்து ஒருவன் அவருக்கு போனால் மனம் திரும்புவாங்கன்னு சொல்கிறான். ஆனால் மோசே தீர்க்கதரிசிகள் போன்றவங்க இவங்களுக்கு செவி கொடாவிட்டால் மருத்துவர்கள் ஒருவன் எழுந்து போனாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. செத்து போனவங்களேருந்து எழும்பி போய் சொன்னால் சுவிசேஷம் இவன் போயிட்டான்னு சொல்லி ஆச்சரியமாக பார்ப்பாங்களே ஒழிய, ஆனால் அவங்க நம்ப மாட்டாங்க இயேசுவை. அவன் எவ்வளோ சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதனால் அவர் சொல்கிறாரு, ஊழியக்காரலாம் இவங்க சொல்கிறத நீ கேளு, இருக்கிறவங்க சொல்கிறத கேட்கட்டும். மற்றவங்க இப்போ அவன் எழும்பி போனாலும் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம இப்போவே இந்த உயிர் நமக்கு இருக்கும்போதே இயேசு கிறிஸ்துவ நம்ம உறுதியாக பிடிச்சிக்கணும். உறுதியாக பிடிச்சிக்கிட்டு நமக்கும் இப்போவே ஆத்மபாரம் மற்றவர்களுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவித்து நம்ம குடும்பத்தை எல்லாவற்றையும் நம்ம அவர் மந்தையில் நம்ம சேர்க்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே நீங்கள் தைரியமாக ஏசப்பாவை சுவிசேஷத்தை அறிவிங்க. அவர் உங்களை வழி நடத்துகிறதுக்கு வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆமென்.